Hello friends, welcome back to Priyavijaykitchen. நான் பிரியா பேசுகிறேன். இன்னைக்கு ஆந்திரா ஸ்டைலில் பருப்பு பொடி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். சூடான சாதத்தில் இந்த பருப்பு பொடியை போட்டு நெய்யோ நல்லெண்ணெயோ விட்டு சாப்பிட்டோன்னா அவ்வளோ அருமையாக இருக்கும். சரி வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். அதுக்கு முன்னாடி பிரியாவிஜய்கிச்சனை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. முதல்ல துவரம் பருப்பை வறுத்து வச்சிடலாம். எல்லாமே ட்ரை ரோஸ்ட் தான் பண்ணணும், எண்ணெய் எதுவும் ஊற்ற தேவையில்லை. இங்கே துவரம் பருப்பு 1/2 கப் எடுத்துருக்கிறேன். நல்லா பொன்னிறமாக ஆயிடுச்சு. இதை ஒரு தட்டுக்கு மாற்றிடலாம். அடுத்து அதே அளவுக்கு பொட்டுக்கடலை 1/2 கப்பு பொட்டுக்கடலை சேர்த்துக்கலாம். இதையுமே நல்லா பொன்னிறமாக வறுத்து எடுத்துக்கலாம். பொட்டுக்கடலைக்கு பதிலாக கடலைப்பருப்பு கூட யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து ஒரு 1/4 கப் அளவுக்கு பச்சை பயிறு எடுத்துருக்கிறேன். அதையும் நல்லா பொன்னிறமாக வறுத்து எடுத்துக்கலாம். பச்சை பயிறு கம்ப்ளீட்டாக ஆப்ஷனல் தான், உங்களுக்கு வேணா நீங்கள் சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா நீங்கள் விட்டுறலாம். ஆனால் பச்சை பயிறு சேர்க்குறதுனால உங்களுக்கு கூடுதல் ருசி வரும். அடுத்து 1 டீஸ்பூன் மிளகு, 1 டீஸ்பூன் சீரகம், இதையும் வறுத்து வச்சுக்கலாம். அடுத்து காரத்துக்கு வத்தல். இங்கே நான் 8 வத்தல் தான் போட்டிருக்கேன். நல்லா காரமாக வேணும்னா 14லேருந்து 15 வத்தல் கூட சேர்த்துக்கலாம். இங்கே வீட்டில் குட்டி பையனுக்கும் கொடுக்குறனால நான் 8 வத்தல் தான் சேர்க்குறேன் மொத்தத்துக்கு. அடுத்து ஒரு 1/4 கப் அளவுக்கு கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை வறுக்கும் போதில் கலர் மாறக்கூடாது, அதை கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கோங்க. கருவேப்பிலையை முக்கால்வாசி வறுத்ததுக்கு அப்புறம் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். கடாயில் இருக்கிற சூடே போதும் பெருங்காயம் வறுபடுறதுக்கு. அடுத்து 1 டீஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் ஊற்றிட்டு ஒரு முழு பூண்டை உரித்து வச்சுருக்கிறேன், அதையும் சேர்த்துடலாம். அவ்வளோதான். இதை நல்லா ஆற விட்டு மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்துக்க போகிறோம். முதல்ல பருப்பு வகைகள் எல்லாத்தையும் அரைச்சிட்டு கடைசியாக பூண்டை போட்டு அரைச்சிக்கலாம். ஒரு 2 சுற்று சுற்றி எடுத்துருக்கிறேன். இப்போ பூண்டை சேர்த்துடலாம். கூடவே தேவையான அளவு உப்பு. அவ்வளவுதான், சுவையான ஆந்திரா ஸ்டைல் பருப்பு பொடி தயார். இந்த ரெசிபியை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட வேல்யூபிள் கமெண்ட்ஸை கீழே கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். இந்த ரெசிபி வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.